வணக்கம். உலகின் பழைய வரைபடம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏறக்குறைய 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு வரைபடம். முதலில் சீனாவிலிருந்து தொடங்குங்கள். பிறகு மலாக்கா நீரிணை பகுதிக்கு வாருங்கள். அங்கிருந்து நேரடியாக சோழ மண்டலத்துக்கு வரலாம். அங்கிருந்து கொர்க்கை, பிறகு மேற்கு கரையில் முச்சிரி துறைமுகம், அங்கிருந்து அரேபியாவின் ஏடன் துறைமுகத்துக்கு செல்லுங்கள். பின் செங்கடல் வழியாக எகிப்து, அதை தாண்டி ரோமானிய பேரரசு ஆயிற்றா. பண்டை காலத்தில் சீனா முதல் ஐரோப்பா வரை சென்ற உலகின் பிரதான கடல் வர்த்தக வணிக வழி இதுதான். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இந்த வழியில் கிழக்கையும் மேற்கையும் இணைத்தது தமிழகம். ஏராளமான துறைமுகத்தையும் தன்னகத்தை கொண்டிருந்தது அக்காலத்தில். 2025க்கு வாருங்கள். அதே பாதை. சீனா இன்றும் உலக வர்த்தகத்தின் ஒரு முனையாக இருக்கிறது. தென்கிழக்கு ஆசியாவில் அதே மலாக்கா நீரிணையில் இன்று ஆசியாவின் வணிக தலைநகரான சிங்கப்பூர். அரேபியா இன்று அரேபிய கடலையும் செங்கடலையும் ஆள்கிறது. அன்றைய ரோமானிய பேரரசின் இடத்தில் ஐரோப்பா. எகிப்தின் சூயஸ் கால்வாய் இவற்றை இணைக்கிறது. இவையெல்லாம் வர்த்தக அதாவது வணிக பெருமுனைகளாக உலக பொருளாதாரத்தின் மையங்களாக இன்னும் திகழ்கின்றன. ஆனால் அன்று கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தமிழகம் மட்டும் அந்த சங்கிலி தொடரில் இன்று இல்லை. வாருங்கள், 2300 ஆண்டுகளுக்கு முன்பு பயணிக்கலாம். இன்றைய தமிழ்நாடும் கேரளமும் ஒன்றிணைந்த பகுதியை அக்காலத்தில் தமிழகம் என்று அழைத்தனர். இதை சேர, சோழ, பாண்டியர்கள் ஆட்சி செய்தனர். இவர்களுக்கென்று தனித்தனி துறைமுகங்களும் உண்டாயிருந்தன. சோழர்களுக்கு காவிரி பூம்பட்டினமும், பாண்டியர்களுக்கு கொர்க்கையும், சேரர்களுக்கு முச்சிரி, தொண்டியும் இன்றியமையாத துறைமுகங்களாகும். இவை உலக நாடுகளை இந்த சங்கிலி தொடரில் இணைத்த பகுதிகளாகும். துறைமுகங்களையும் அங்கு கொண்டு வரப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களை பற்றியும் நம்முடைய இலக்கியங்களில் பலவாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. யவனர் தந்த வினைமா நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். முற்கால சோழர்கள் கடலில் காற்றின் போக்கை அறிந்து அதன் இயல்புக்கேற்ப பெரிய மரக்கலம் அதாவது நாவாய்களை ஓட்டியிருக்கிறார்கள். கரிகால் பெருவளத்தானுடைய மூதாதையர்கள் நாவாய் ஓட்டியிருக்கின்ற செய்தி புறநானூற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நழியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற சொல்லாடல் இதற்கு சான்றாக விளங்குகிறது. கொர்க்கை முத்துக்களுக்கு பெயர் பெற்றது. பாண்டிய நாட்டின் பாண்டியர்களுக்கு உரித்தான துறைமுகமாகும் கொர்க்கை. மரப்போர் பாண்டியர் அறத்தின் காக்கும் கொர்க்கை என்பது கொர்க்கையின் சிறப்பை எடுத்துரைக்கும் வரிகளாகும். சேரர்களுக்கு முசிறி பெயர் பெற்ற துறைமுகம். இங்கிருந்து மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இன்று வடநாட்டில் மிளகை காலாமிர்ச்சி என்பார்கள். இது முச்சிறி என்கின்ற சொல்லினுடைய திரிபு சொல்லாகும். தமிழர் பலவிதமான மரக்கலங்களை கடலில் ஓட்டியிருக்கிறார்கள். அவற்றை நாம் 3ஆக பிரிக்கலாம். மிதவை, சிறிய மரக்கலம், பெரிய மரக்கலம். இந்த மிதவை என்பதை நாம் ஆற்று நீரிலும் பயன்படுத்தலாம். புனை வழிபடுவும் நீர் போல என்பது இதற்கு ஒரு சான்றாகும். சிறிய மரக்கலம் என்பதை ஓடம், திமில், படகு, தோணி என்றும் அழைத்திருக்கிறார்கள். பெரிய மரக்கலம் என்பது கலம், நாவாய், வங்கம் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஊரின் பெயர் கூட தோணித்துறை என்பது எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாவாய் என்கின்ற சொல் ஆங்கிலத்தில் நேவி என்கின்ற சொல்லோடு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய மரக்கலத்தை குறிப்பதற்கு இந்த சொல்லாடலை தமிழர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சங்ககாலம் அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முதல் பிற்கால சோழர்கள் காலம் வரை நமக்கு பல்வேறு தரவுகள் கிடைக்கின்றன. தமிழ் வணிகர் தேர்ந்த உலக வணிக பின்புலத்தை கொண்டிருந்திருக்கிறார்கள். தமிழகம் தன் சொந்த தேவைக்கும் உற்பத்தி செய்து அப்பால் சென்று உலக தேவைக்கும் பொருள்களை தயாரித்தது. ஆனால் வர்த்தக அதாவது வணிக கண்ணி எங்கே அறுபட்டது? உலக வணிக வலைப்பின்னலிலிருந்து தமிழகம் எப்பொழுது வெளியேறியது? இதற்கான விடை 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி.
இதற்கு வித்திட்டவர்கள் 2 பாண்டிய மன்னர்கள், இறுதி பாண்டிய மன்னர்கள். தமிழகத்தின் வரலாற்றையே புரட்டி போட்டவர்கள். தங்களுக்குள் நடைபெற்ற அரசுரிமை போர் காரணமாக, குறிப்பாக விஜயநகர பேரரசில் இவைகள் முற்றும் முழுதுமாக நிறுத்தப்பட்டது. காலனிய காலத்தில் தமிழகம் வெறும் சுரண்டலாக மாறி தமிழர்கள் கூலிகளாக உலகெங்கும் சென்றார்கள். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.